கோவைக்கு எண்ணற்ற திட்டங்களை கொடுத்திருப்பதாக கூறும் துறை சார்ந்த அமைச்சர்கள் தனது தொகுதிக்கு நேரில் வந்து பார்க்க வேண்டுமென சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் விமர்சித்துள்ளார். கோவை வஉசி பூங்காவில் ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணியை வானதி சீனிவாசன் பூமி பூஜையுடன் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் முழுமையாக பேச அனுமதிக்கப்படுவதில்லை என குற்றம் சாட்டினார். சட்டமன்றத்தில் ஜனநாயகமாக பேச விடுவதில்லை எனவும் வானதி சீனிவாசன் விமர்சித்தார். சட்டப்பேரவை கூட்டத்தொடரிலே கோவை தெற்கு தொகுதி தொடர்பாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தேன். இங்கே சாலைகள் பிரச்சனை இருக்குது, பட்டா பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரியான பிரச்சனைகளை சொல்லும்போது சம்பந்தப்பட்ட துறையினுடைய அமைச்சர் சென்னைக்கு அடுத்தபடியாக கோவைக்கு தான் அதிகமாக நிதி கொடுக்குறோம், சாலைகளுக்கெல்லாம் பணம் கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறாரு. ஆனால் என் தொகுதியில் குறிப்பாக சூயஸ் கால்வாய் பணிகள் நிறைவடைந்த சாலைகளில் கூட சூயஸ் கால்வாய் வேலை நடக்கிற இடத்துல நாங்களால் கம்பல் பண்ண முடியாது. என்னென்னா திருப்பி சாலையை தோண்ட முடியாது. ஆனால் சூயஸ் கால்வாய் பணிகள் முடிவடைந்த இடங்களில் கூட சாலைகள் இன்னும் போடப்படவில்லை. அதனால தான் நான் அமைச்சரை சொன்னேன், நீங்கள் கோயம்புத்தூர் வரும்போது 1 மணி நேரம் தனியாக தெற்கு தொகுதிக்குன்னு டைம் கொடுங்க, நாங்கள் இருக்கிற அசோசியேஷன்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு பார்க்குறேன்னு சொல்லி